ஹீரோ டியூக்கா இருக்க சிட்டில, அவர பிடிக்காத சிட்டில அவரோட டேம் ப்ராஜெக்ட் ஒழுங்கா நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக மெர்ச்சன்ட் கிட்ட எல்லாத்துட்டயும் சொல்லி ஃபுட்டோட பிரைஸ் டபுள் பண்ண சொல்லிட்டாரு. ஃபுட்டோட பிரைஸ் டபுள் ஆனத தெரிஞ்ச ஹீரோ அவங்களலாம் கூப்பிட்டு கேட்கும்போது, "எங்களோட குளோத்ஸ் எல்லாமே கிழிஞ்சிருக்கு. இத பார்க்குறீங்கல்ல, நாங்களே ரொம்ப ஏழைங்களா தான் இருக்கோம். இது எல்லாம் சரியான விலை தான்." அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டயே சொல்றாங்க. உடனே ஹீரோ அதனால, "ஓகே. இது கரெக்ட்டான விலைனா விலைய டபுள் பண்ணிருங்க. நீங்களே இப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல." அப்படின்னு சொல்லிறாரு. மெர்ச்சன்ட் எல்லாம் திரும்ப போயிட்டு, "ஓகே. இது நமக்கான ஒரு லாபம். சீக்கிரம் எல்லாத்துட்டேருந்து போயிட்டு எல்லா சப்ளையும் வாங்கி போடுங்க." அப்படின்னு சொல்லிறாங்க. உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டான சென்டர்ஸ் வந்து, "என்னாச்சு? இப்ப பெட்ரோல் பிரைஸ் வந்து என்ன பண்ணா ட்ரிபிள் மடங்கா மாறிருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு பரவால்ல. இது எல்லாத்தையும் நம்ம ஈடு கட்டிறலாம். அப்படிங்கும்போது மக்கள் ரொம்ப பசியில இருக்காங்க. ஏற்கனவே அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணா சாப்பிட காசு இல்ல. இப்ப டபுள் ஆனதுனால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிர்றாரு. அடுத்த நாள் மத்த சிட்டில இருக்க மெர்ச்சன்ட் எல்லாம் அங்கருந்து இங்க வாங்கி வித்தா ரொம்ப நல்ல லாபம் கிடைக்குது. அதனால எல்லாரும் வந்து உள்ள இங்க வந்து வித்துடுறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, ஓகே. இப்ப பிரைஸோட விலை அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 10 மடங்கு விலை அதிகமாயிருது. ஓகே. இத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ வந்து சொல்றாரு, சாண்டர்ஸ் கிட்ட சொல்லி எல்லா எல்லா சப்ளையையும் வந்து என்ன பண்ணா ரொம்ப கம்மியான விலைக்கு நீ வித்துரு. உன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கையும் வித்துரு. அதனால ஈஸியா வந்து என்ன பண்ணா அவங்கலாம் நஷ்டமாயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாரியே சயின்டிஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணா 10 கோல்டு காயினுக்கு இருக்கிறத வெறும் 1 கோல்டு காயினுக்கு வித்ததுனால, பதட்டத்துல இருந்த எல்லா மெர்ச்சன்டும் வந்து என்ன பண்ணா ஏற்கனவே என்ன நியாயமான விலையோ அத குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணா அந்த நோபல்ஸ் எல்லாரும் வந்து என்ன பண்ணா ஹை பிரைஸ்க்கு அந்த எல்லா சப்ளையும் வாங்குனதுனால, அவங்களோட இது எல்லாமே திவால் ஆயிடுச்சு. இப்ப அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத ஃபுல் வீடியோவா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதுல போய் செக் பண்ணி பாருங்க.